புறக்கணிப்போம் 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 திருப்பி கொடுப்போம் திருப்பி கொடுப்போம் வாக்காளர் அடையாளத்தை திருப்பி கொடுப்போம் திருப்பி கொடுப்போம் திருப்பி கொடுப்போம் திருப்பி கொடுப்போம் திருப்பி கொடுப்போம் ஒப்படைப்போம் ஒப்படைப்போம் ஆதார் கார்டை ஒப்படைப்போம் 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 குக்குரமான ஆமணந்தாங்கல்ல இருக்கிற ஒரு 30 வீடுகள் கொண்ட ஒரு கிராமத்துல இருக்கிற அனைத்து மக்களும் எதிர்வர நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறோம். என்ன காரணத்துக்காக புறக்கணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கிராமத்தில் இருக்கிற சாலை வசதி சரியான முறையில் இல்ல. இங்க இருக்கிற கர்ப்பிணி பெண்கள், நோய்வாய்ப்பட்டவங்க, முதியோர்கள் எல்லாரும் போனா இந்த சாலை தான் கடந்து போகணும். இந்த சாலை கடந்து போகணும்னு பாத்தீங்கன்னாக்கா சரியான முறையில் ஜல்லிக்கல்கு மேல வருது. இதுல பல பேர் கீழே விழுந்து அடிபட்டு இருக்காங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 1,90,000 ரூபாய் கொடுத்து 14ஆம் நிதியாண்டு மானியத்துல ஒரு போர் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த போர்வெல்ல இருந்து ஒரு 500 அடி தூரத்துல பைப்பை புதைச்சிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. இது ஏறக்குறைய ஒரு 6 ஆண்டுகள் மேல ஆயிடுச்சு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 15ஆம் நிதியாண்டு மானியத்துல 2,15,000 ரூபாய் கொடுத்து பைப் லைன் விஸ்தரிப்புன்னு போட்டிருக்காங்க. அது எங்க போட்டிருக்காங்கன்னு தெரியல. மொத்தத்துல 4,05,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பிரயோஜனம் இல்லாம இருக்கு மக்கள் வரி பணம். மூணாவதா, இந்த சாலையில மின் இணைப்பு கொடுத்து தெருவிளக்கு போட சொல்லி கேட்டிருக்கோம். இதுவரையிலும் இந்த பஞ்சாயத்துல எங்களுக்கு எதுவும் செஞ்ச பாடில்லை. நாலாவதா, நெற்கதிர் அடிக்கிற உளம் களம் வேணும்னு கேட்டிருக்கோம். அதுவும் செஞ்ச பாடில்லை. சுடுகாட்டு பாதை, இந்த சுடுகாட்டு பாதையை போகும் ஏற்கனவே செய்தியில் கூட வந்திருக்கு. சுடுகாட்டு பாதையில முட்டி அளவுக்கு தண்ணிக்கு மேலதான் நடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இது 100 நாள் வேலை அத்தனை பேருக்கும் தெரியும். ஆவடியாபுரத்து பஞ்சாயத்துல இருந்து 100 நாள் வர அத்தனை பேருக்கும் தெரியும். யாரும் அந்த பாதையை இதுவரை சரி பண்ணி தரதா இல்ல. அதனால ஆமணங்களை வஞ்சிக்கப்படுறாங்க, திட்டமிட்டு வஞ்சிக்கப்படுறாங்க. எங்க உரிமைகள் அத்தனை பேருக்கு திட்டமிட்டு பறிக்கிறாங்க. உங்க கருத்துக்களை யாராவது சொல்லுங்கப்பா. எந்த அதிகாரியும் இது எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. தலைவரோ, கவுன்சிலரோ, ஒன்றிய செயலாளரோ, சேர்மேனோ, எம்எல்ஏ யாருமே இந்த ஊரை யாரும் பாக்குறது இல்ல. எங்களை புறக்கணிச்சுட்டாங்க. எந்த இதுவுமே கிடையாது. நாங்க இப்ப ஓட்டை நாங்க புறக்கணிக்கிறோம். நாங்க யாரும் ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு இது மீறி எதுவும் செய்யலனாக்கா எங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் நாங்க கொண்டு போய் மாவட்ட செயலாளர்கிட்ட நாங்க ஒப்படைச்சிருவோம். இந்திய குடிமைங்கிறது கொடுத்துறோம். மூணாவது என்னன்னாக்கா, இது பஞ்சாயத்திலே அவங்களை திட்டமிட்டு என்ன பண்றாங்கன்னா புறக்கணிக்கிறாங்க. எங்களோட உரிமைகளை பறிக்கிறாங்க. ஒரு பெருமாள் கோயில்ல இருக்கிற எங்களுக்கு ஒரு பாரம்பரியமான திருக்கல்யாணத்துக்கு நாங்க மாலை எடுத்து போய் செலுத்தினதுக்கு அப்புறம் தான் திருக்கல்யாணமே நடக்கும். அதை முற்றிலுமா தவிர்த்துட்டாங்க. இது மாதிரி சில விஷயங்கள்ல எங்களுக்கு தெரியாமலே எங்க உரிமையை பறிச்சு எடுக்கிறாங்க இந்த பஞ்சாயத்துல இருக்கவங்க. இதுல முக்கியமான விஷயம் கேட்டாக்கா, இப்ப நடக்கக்கூடிய திமுக ஆட்சியில இருக்கிறது தான் இப்ப இங்க இருக்கிற தலைவர். அவர் தான் எந்த வித வேலைகளும் செய்யல. ரெண்டாவது அந்த பாமக கட்சியில இருக்கிறவர் தான் கவுன்சிலர். அந்த கவுன்சிலர் தான் பாத்தீங்கன்னா 2,15,000 ரூபாய் 15ஆம் ஆண்டு நிதிக்குழுல அந்த பைப்பு விஸ்தரிப்பு லைன் போட்டிருக்காரு. ஆனா எங்க போட்டிருக்காருன்னு தெரியல. மூணாவதா பாத்தீங்கன்னாக்கா, ஒன்றிய பெருந்தகை தலைவர், அதாவது ஒன்றிய கவுன்சிலர், அவரும் இந்த திமுக ஆட்சியை சேர்ந்தவர் தான். அவரும் இந்த கிராமத்துக்கு எந்த விதமான நல்ல திட்டங்களும் செய்யல, ஒதுக்கீடு செய்யல. கேட்டாக்கா இந்த பஞ்சாயத்துக்கு ஃபண்ட் இல்ல அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடறாங்க. ஆனா இந்த பெரம்பலூர் ஒன்றியத்தில் இருக்கிற ஏறக்குறைய 50 கிராமங்களுக்கு மேட்டு இருக்கிற கிராமங்கள்ல எல்லா வேலையும் நடக்குது. இந்த ஆவணியாபுரம் பஞ்சாயத்துல இந்த ஆமணங்களுக்கு மட்டும் எந்த வேலையும் நடக்கல. இதனால வருகிற பாராளுமன்ற தொகுதி எலெக்ஷனை நாங்க புறக்கணிக்கிறோம். இது ஆரம்பம் மட்டும் தான், முடிவு அல்ல. ரெண்டாவது, இது எதிர்கொண்டு வருகிற நாடாளுமன்ற எலெக்ஷனையும் உள்ளாட்சி தேர்தலில் நாங்க புறக்கணிக்குவோம். இப்போ நீங்க சொல்லுங்கண்ணா. புறக்கணிப்போம்.